ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm ஸ்டோரீஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் அபார்ட்மெண்ட் கேர்ள் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பழைய வீடியோஸோடைய அதாவது பழைய சேனலோட வீடியோஸ் எல்லாம் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம அபார்ட்மெண்ட் கேர்ள் அப்படின்ற சீரீஸில் 5 எபிசோட் போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 6வது எபிசோட். போன எபிசோடில் எப்படி முடித்தோம் அப்படின்னா, அந்த குரூப்பான பொண்ணுங்க அவங்களுடைய புருஷங்களை பங்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதனால் வந்து கெட் டுகெதர் மீட் பண்ணி சீட் எழுதி போட்டு அந்த சீட்டில் எடுக்கிற அந்த பையன் வந்து அந்த யார் எந்த சீட்டை எடுக்கிறானோ அந்த சீட்டில் இருக்கிற பேரை அந்த பொண்ணு வந்து என்ஜாய் பண்ணலாம் அன்னைக்கு. ஸோ அதுதான் வந்து பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு நபர் வந்து உள்ளே போய் அந்த அவனுடைய பொண்டாட்டி இல்லாமல் வேற ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே உள்ளே போய் யூஸ்வலாக 10 நிமிஷம் பண்ணுறவன் 40 நிமிஷமாக பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அது வரைக்கும் வெயிட் தாங்க முடியாமல் யோ யோ அப்படின்னவொடனே அதை கட்டுப்படுத்தி அரை மணி நேரத்தில் டப்பு டப்புன்னு தட்டி அதுக்கப்புறம் அவங்கள வர வச்சுட்டு அடுத்த இன்னொரு ஜோடி வந்து போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அவன் ஒருத்தன் வந்து ஏந்திச்சு தள்ளி விட்டுட்டு, எப்பா என்னால் முடியாது, எனக்கு ரீத்து வந்து பல நாளாக செய்யணும் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசை, இதுக்கு மேலே என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி ரீத்துவை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் ரூம்குள்ளே போக பார்த்தான். டேய், எடுத்தது 2 பேர்றா, நானும் தானே வரணும், உன் டெய்லி தானடி போடுறேன், எப்போவுமே போடுறது தானடி, ரீத்து இன்னைக்கு தானே கிடச்சிருக்கான், சத்திர சாப்பிட்டுக்கிறேனே, அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டி, ஏன்னா அந்த சீட் எடுக்கும்போது வந்து அவன் பொண்டாட்டி பேர் தான் வந்துச்சு, ரீத்துவும் நானும் வரேன்னு சொல்லி 2 பேரும் ஜாக்பாட் அடித்த மாதிரி அவனுக்கு வந்து டபுள். ஸோ இப்போ போய் 3 பேருமே உள்ளே போய் இருக்கிறாங்க. உள்ளே போன உடனே ரீத்து வந்து அப்படியே அலேக்கா மெத்த மேலே போட்டுட்டு அப்படியே பாயிறான். ஏன்டா இப்படி கம்பில் பாய்ஞ்ச மாதிரி பாய்வ? ஆமாம், எவ்வளோ நாளாக வந்து ரீத்துவை நடக்கும்போது பின்னாடியிலேருந்து முன்னாடி வரைக்கும் எல்லா அசைவுகளும் பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணி அதே நினச்சி உன்னை செய்யும்போதும் அப்படி தாண்டி பண்ணிட்டு இருந்தேன், ரீத்துவை தாண்டி நினச்சி நினச்சி உன்னை பண்ணினேன், இப்போ அவளே கிடைக்கும்போது விடுவேனா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ பேசி பேசியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எடுத்த உடனே வந்து ரீத்துவை ஃபுல்லாக வந்து உரிச்ச கோழி மாதிரி ஆக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து பார்க்குறான். எதுவுமே பண்ணாமல் அப்படியே 5 நிமிஷம் பார்க்குறான். என்னையும் ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டி கேட்குறான். ஒரு 5 நிமிஷம் அப்படி சேரில் போய் உட்காந்து எதுவும் பேசாத, நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டியை அடக்கி வச்சுட்டு ரீத்து அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணான். ரீத்துவுக்கு வெக்கம் தாங்கலை, என்ன இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் முரட்டுத்தனமாக ஏஞ்சி வேலைப்பாடுகள் நடக்குது. ஸோ ரீத்து, கரும்பு சாப்பிட்றியா ரீத்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரும்பா, சரி வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் பொண்டாட்டியை ஒரு கண்ணால் ரீத்து பார்த்துட்டு கரும்பை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் பொண்டாட்டிக்கு வந்து ஒரு மாதிரி ஜெல்லஸியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி கோவமும் வருது. ஆனால் வந்து இதெல்லாமே வந்து பேசுனது தானே, நம்ம இது கோவப்படுறதுல எதுவும் அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரீத்துவும் இதுதான் சான்ஸ் சொல்லி அவன் அவன் ஃப்ரெண்டை வந்து டீஸ் பண்ணுறான். எப்படி இருக்கு பார்த்தியா, அவன் புருஷனை வந்து நான் என்ஜாய் பண்ணுறேன் பாரியா அப்படின்னு சொல்லி ரீத்து வந்து அவன் அந்த பொண்டாட்டியை வந்து தூண்டி விட்டுட்டே இருக்கிறான் அவன் ஃப்ரெண்டை. ஸோ அதுக்கப்புறம் போதும் 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 அப்படின்னு சொல்லி போய் முரட்டுத்தனமாக வந்து அடி அடின்னு அடித்து ஒரு 15 நிமிஷம் தான் தாக்கு பிடிச்சான். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ரீத்து கிடைச்ச சந்தோஷத்தில் சீக்கிரமாகவே வந்து வெளியே விட்டான். ஏன்னா என்கிட்டலாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவேன், நான் ரீத்துக்கிட்ட இவ்வளோ நேரம் சீக்கிரமே முடிச்சுவிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், ஒரு வெறியில் வந்து பண்ணிட்டேன், இவ்வளோ அழகாக வந்து இருக்கா. ஸோ ரீத்து அப்படின்னும்போது ரீத்துவோட இமேஜினேஷனில் நம்ம ஸ்ரீலீலா இல்லைனா வந்து அத்துல்யா ரவியை வந்து இமேஜின் பண்ணி வச்சுருந்தோம். அந்தளவுக்கு க்யூட்டாக அழகாக பெரிய சைஸ் முன்னழகு இருக்கக்கூடிய நடிகைகளை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஆங்கிள்லேயுமே வந்து வச்சு நம்ம ரீத்துவை செஞ்சுட்டு அடுத்து என்கிட்ட வாடா என்ன பண்ணுடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் பொண்டாட்டி கேட்குறான், நம்ம வீட்டில் போய் பண்ணிக்கலாம்டி, சரி வேறு ஆப்ஷன் இல்லை, நீ எடுத்து நீ வந்துட்ட, சரி ரீத்துவும் கூட வந்துட்டா, உன்னை நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம், ரீத்துவை இப்போ தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணான். சரி வெளியே வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாலில் வராங்க. அந்த மற்ற 2 ஜோடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, பொறுமை தாங்க முடியலை இல்லையா. ஸோ பொறுமை தாங்காமல் ஹால்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் வச்சுட்டே. ஸோ அதில் ஒரு ஜோடி ஆல்ரெடி பண்ணி முடித்த ஜோடி. ஸோ இன்னொரு ஜோடி வந்து பொறுமை தாங்காமல் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி ஹால்லேயே வந்து முத்தங்கள் கொடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிறந்த மேனியாக வந்து 2 பேருமே சோஃபாவில் உட்காந்து அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் இவங்க வந்து டோரு திறந்து வெளியே வராங்க. டேய் என்னடா ஹால்லேயே உட்காந்து பண்ணிகிட்ருக்கிறீங்க, கூச்சமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னா, ஏன்டா நீங்கள் 2 பேரும் போய் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு கூச்சமா இல்லை, ஹாலில் பண்ணுறது கூச்சமாக இருக்கா, ஆனதாகி போச்சு, இனிமேல் எல்லாம் அப்படி தான்டா அப்படின்னு சொல்லி ஹால்லேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த சொர்க்கவாசலுக்குள்ளே போகும்போது, சரி போ உள்ளே போய் பண்ணு, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி ரீத்து வந்து அவங்கள பெட்ரூமுக்கு அனுப்பி விட்றா. ஸோ பெட்ரூம் ஃபுல்லாக வந்து நாஸ்தியாக அலங்கோலம் ஆயிடுச்சு. 3 ரவுண்டு 3 பேர் 3 ரவுண்டு போட்டு வெறித்தனமாக செஞ்சதால் அந்த பெட்ரூமே அலங்கோலமாக ஆயிடுச்சு. அந்த வீடு ஃபுல்லாக அலறல் சத்தமாக கேட்டுச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக.
ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் அன்றைக்கி திருப்திகரமாக முடியுது ஃபஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது சந்தோஷ்க்கு ஒரே ஆனந்தம், எக்ஸைட்மெண்ட். இந்த பார்ட்டியில் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜாயின் பண்ணலாம், ஆனால் இன்னொரு பொண்ணு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். அதுக்கு என்ன, என் பொண்டாட்டியை வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் பொண்டாட்டியை ரெடி பண்ணுறதுக்காக அடுத்த பிளான் போட ஆரம்பித்தான். டேய் என்னடா சொல்கிற, இதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி ஒத்துக்குவாளா அப்படின்னு கேட்கும்போது, ரீத்து எனக்கு நீ தான் வேணும், நீ சொல்கிறத நான் அப்படி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டியை வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி சந்தோஷோடைய ஒய்ஃப், உங்களுக்கு எந்த நடிகை வேணுமோ இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம பேர் அஞ்சலி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த பேரை நான் வந்து மாற்றி சொன்னாலும் வந்து என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் கேப் விட்டால் பேர் மறந்து போகுது. ரீத்து, அஞ்சலி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அஞ்சலி கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ எடுத்தவொடனே இப்படி பேசினா செருப்பால் அடிப்பால அவன் முன்னாடி, அதனால் பொறுமையாக வந்து ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம அடுத்த கட்டத்தில் நம்மளுடைய, அதாவது அன்றைக்கி நைட்டு செஞ்சு முடிச்சுட்டு அந்த செய்யும்போது பேச ஆரம்பிக்கிறான். நான் எப்போயாவது செய்யும்போது நீ வேறு யாராவது இமேஜின் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைண்ணா, சும்மா சொல்லு நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் சந்தோஷ் அவன் பொண்டாட்டிக்கிட்ட. எப்பயாச்சும் ஏதாவது எனக்கு பிடிச்ச ஆக்டரை வந்து யோசித்து பார்த்துருக்கேன். ஆமாம் நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்ச நடிகையை வந்து பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஓப்பன் அப் பண்ணுறாங்க. இப்போது தன்னுடைய இப்போ ஒரு கதை கேரளாவில் ஒன்று வந்துச்சு, புருஷங்களை மாற்றி மாற்றி என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம், அதை பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டான். ஸோ நாள் இப்படி ஆகிப்போச்சு. அடுத்த நாள் வந்து இதே மாதிரி அவனுடைய ஒரு படங்கள் பிட்டுகளை வந்து காட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த படத்தில் பாரு, இதில் வந்து அவனுடைய அத்தை பொண்ணு கூட இவன் பண்ணுறான். ஸோ அவன் வந்து அத்தை பொண்ணு கூட பண்ணுறது, அந்த அத்தை பொண்ணுடைய புருஷன் வந்து பார்க்குறான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ அது. ஸோ அந்த வீடியோவை காட்டுறான். ஐயோ சி அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே மூடிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாமையே வந்து நிறைய வீடியோக்கள் இதே மாதிரி காட்டி காட்டி சந்தோஷோடைய பொண்டாட்டியான அஞ்சலியை வந்து தன் வழிக்கு கொண்டு வரான் மெதுவாக. ஸோ அதுக்கப்புறம் கதைகளை வந்து நம்ம ஸ்டோரி மாதிரியே வந்து கதைகள் இருக்கும் இல்லையா, அந்த கதைகளை வந்து காட்டுறான். ஸோ இதில் பாரு, அவன் புருஷனை இவன் பொண்டாட்டி மாற்றி மாற்றி என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து மேட்டரில் ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. எல்லா அனுபவங்களும் வந்து உச்சத்துக்கு போகும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுறத விட ஒருத்தர் மாற்றி பண்ணுறதுல வெறித்தனமான அனுபவங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண தான் புரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஒரு 2 வாரத்தில் வந்து பேசி 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 பண்ண ஆரம்பிக்கிறான். 2 வாரம் 3 வாரம் ஆகுது, அப்புறம் 4 வாரம் ஆகுது. ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த மாதிரி கதைகள், அந்த மாதிரி படங்கள்லாம் போட்டு காட்டி காட்டி அஞ்சலியோடைய மனசை வந்து கெடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ நீ என்ன சொல்ல வர அப்புறம் சொல்லி ஒரு ஃபைனலாக ஒரு நாள் பண்ணும்போது, இதே மாதிரி இதே பக்கத்தில் இமேஜின் பண்ணு, பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை நான் பண்ணுறேன், ஆனால் உன்னை வந்து அந்த பொண்ணோட புருஷன் பண்ணுறான். இது எப்படி இருக்கும், 2 பேருமே ஒரே பெட்டில் மாற்றி மாற்றி அனுபவங்கள், 2 பேருக்குமே சேஃபு. அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ மாற்றி மாற்றி அனுபவிக்கலாம். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அவனே இந்த டைலாக் சொல்கிறாங்க போல், இருக்கிறது ஒரு வாழ்க்கை, பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பேசி பேசி தன்னுடைய அஞ்சலியை அந்த வழிக்கு கொண்டு வரான். சரி ஒரே ஒரு வாட்டி அது உனக்காக மட்டும்தான், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து முழு கதையும் சொல்லி முடிக்கிறான். ரீத்துக்கிட்ட பேசினேன், ரீத்து பார்த்தேன்னா நான் சொல்ல விட்டுட்டேன். அப்புறம் ரீத்து வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ அதனால் அவளுடைய கேங்கில் போய் நம்ம ஐக்கியமாயிட்டு எதுவுமே நம்ம பண்ண வேணாம், அவங்க வீட்டுக்கு போய் அவள் சொல்லும்போது அவள் வீட்டுக்கு போனால் போதும், மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கிறான். ஸோ அஞ்சலின்னா ஆக்ட்ரஸ் அஞ்சலின்னே வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு எந்த பிடிச்ச நடிகை இருக்கோ அந்த நடிகையை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அஞ்சலியும் வந்து கேமுக்குள்ளே வந்துட்டான். இப்போது சந்தோஷோடைய பொண்டாட்டி, இப்போ ரீத்துவோடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஒரு கேங்காக வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இன்ஸ்டா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.